பிள்ளைங்களா விடிஞ்சா கல்யாணம் மரதானே அழகா வச்சு விடுங்க. அசிங்கப்படுத்துறாங்க குப்பிய. நாங்க ஒண்ணும் அசிங்கமா வைக்க மாட்டோம், அழகா தான் வைப்போம். ஆமா தலைவரே, உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா? குப்பி இருக்கிற இடத்தையே சுத்தி சுத்தி வரீங்க. எல்லாம் ஒரு பாசம் தான். என்ன தலைவா, குப்பியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு பல போராட்டத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டீங்க. விடிஞ்சா கல்யாணம் தென்னிலவும் எந்த மலையில ஏலகிரி மலைக்கு தான். தலைவா, குப்பி ஏன் நின்னுகிட்டு பாக்குற? அந்த சேர் எடுத்து போட்டு உக்காந்தா பாரு. விளையாடாம வேலையை பாருங்க பிள்ளைகளா. தலைவா, மாலை வாங்கிட்டு வந்துட்டேன். மலையூர் கூட்டத்துக்கு சொல்லி அனுப்பிட்டோம். தாரத்தப்படியோட காலைல வந்துருவாங்க. வந்துருவாங்க. டேய், மாலை என்ன கையில வச்சிருக்க? கொண்டு உள்ள வச்சிட்டு வாடா. குப்பி அவன் உன்னையே பாத்துட்டு இருக்கான்னு தலைவருக்கு கோவம் போல இருக்கு, அதான் உள்ள அனுப்பி விட்டுட்டாரு. தலைவருக்கு வெக்கத்தை பாரு, குப்பிக்கு அதுக்கு மேல வெக்கம். நாம தேடி வந்த குறை கூட்டம் இங்க இருக்குது. அப்ப ராணி அநியாயத்துக்கு இப்படி வெக்கப்படுறாரு. இங்கதான் இருக்கியா? என்ன தலைவா, இப்படியே விடிய விடிய கூத்தடிக்கிறதா உத்தேசமா? விடிஞ்சா கல்யாணம், அப்புறம் மடமடியிலே தூங்க வேண்டியதுதான். மடப்பையில இந்த நேரத்துல யாரா தூங்குவா? என்ன குப்பி? குப்பியா இருக்கிற பூதராணி எவனோ குறவனை கல்யாணம் பண்ணிக்க போறா போல இருக்கு. ஒரு பூதம் ஒரு மனுஷனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? விடக்கூடாது. ஏய் பூதராணி, பூதமே, ஏய் உன்னதா குப்பியா இருக்கிற பூதராணி. டேய், யார் ராணி? யார் பூதராணி? ஏ குடும்பி, இது என் குப்பி. ஏய் நீ வாய் மூடுறா. ஏய் நீ பூதந்தா, எனக்கு தெரியும். ஆஹா, இவனோ மறுபடியும் கல்யாணத்துக்கு தடுக்க வந்துட்டான் போல இருக்கே. ஏ தேவா குடும்பி, யாரா நீ? நான் தான் மண்டோரா. இவ பூதம் மாறு வேஷத்துல இருக்கா. ஏய், என் குப்பி உருவத்தை பார்த்தா பூதமுங்கிற, எல்லாரும் போட்டு அடிங்களா. ஜல்கி பல்கி புல்கி ஜடா ஜல்கி. சொன்ன மந்திரத்துல குப்பியும் சிலை ஆயிட்டாளா? சரி, ரிலீஸ் பண்ணுவோம். ஜங்கா ஜுங்கா ஜிங்கா பகபக். ஜல்கி பல்கி புல்கி ஜகாஞ்சக் தோதோ குப்பி தோ. யாரன்? யாரன்? எதுக்கு இங்க வந்து? யார் ராணி? எதுக்கு என் சொந்தக்காரங்களை இப்படி பண்ண? மாமா, மாமா என்ன பாரு மாமா. ஏன் மாமா இப்படி நிக்கிற? மாமா என்ன பாரு மாமா. அக்கா, அக்கா பாருங்க. அக்கா என்ன பாருங்க. அத்தை, அத்தை என்ன? அக்கா, அக்கா என்ன பாருங்க. அண்ணே, 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 அண்ணே என்ன பாருங்க. என்ன பாருங்க. சும்மா சும் சும்மா சும் ஜல்தி கம் ஜல்தி கம். தோல்வி கொடுத்த தொய்வால் இந்த இரவு நேரத்திலும் தூக்கம் வர மறுக்கிறது. ஜெயிக்க வேண்டும், எப்படியும் எதை இழந்தாவது ஜெயிக்க வேண்டும். அந்த மூசாவை ஜெயிக்க வேண்டும். அலாவுதீன் குடும்பத்தை பிடித்து கூண்டோடு பூமியிலே புதைக்க வேண்டும். 2000 ஆண்டுகளாக நான் பட்ட வேதனையை அவர்கள் 200 ஆண்டுகளாவது அனுபவிக்க வேண்டும்.
அப்போதுதான் என் மனம் ஆறும். மீண்டும் அந்த மண்டோராவிடம் பூதராணியை பிடித்து வர சொன்னது என் முட்டாள்தனம் போலிருக்கிறது. போனவனை இன்னும் காணவில்லை. வெற்றி மீது வெற்றி வந்து உம்மை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். என்னடா பாட்டெல்லாம் பலமாயிருக்கிறது? போன காரியம் என்ன ஆயிற்று? சக்சஸ் எஜமா. இதோ குப்பியாக இருக்கும் பூதராணி. வா பூதராணி வா, என் துருப்புச் சீட்டே வா. நீ கருசுமந்த அந்த திருமகன் தான் என்னை கதறடித்துக் கொண்டிருக்கிறான். உன்னை வைத்தே அவனை இங்கே வரவழைக்கிறேன். ஏன் உனது அரச குடும்பத்தையே வரவழைத்து சிறை பிடித்து குடுமையில் அடைத்து பூமியிலே புதைக்கிறேன். மண்டோரா, உனது மதியும் வேலை செய்ய துவங்கிவிட்டது. இந்த பூதத்தை பிடித்து வந்து நீ உன்னுடைய திறமையை நிரூபித்து விட்டாய். காற்று நம் பக்கம் வீச ஆரம்பித்து விட்டது. இனி நாம் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிதான். வசியத்தால் கட்டுண்டு கற்சிலையாக நிற்கிறாள் பூதராணி. சிலையாய் இல்லை எஜமா, மலையாய் நிற்கிறார். சரியாக சொன்னாய் மண்டோரா. இவள் வசியத்தை நீக்காமலே கொண்டு போய் நமது இருட்டு சிறையில் அடைத்து நீ கவனமாக காவலிரு. இவளை தேடி வரும் இவள் மகன் மூசாவை இனி நான் கவனித்துக் கொள்கிறேன். போ. உத்தரவு. ஜாய் மூசா, வா வா வா. இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலயும் தேடுங்க. குப்பியை யாரு கடத்திட்டு போனாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு நான் கல்யாணம் பண்ணாம விடவே மாட்டேன். நல்லா தேடுங்க. என்ன தல, உன் கல்யாணம் நடக்கிறதுக்கு நாங்க பலியாட ஆகணுமா? எத்தனை வாட்டி அந்த குப்பியை தேடி அலையிறது? ஏற்கனவே அந்த டோங்கரா குடுகுடுப்ப நம்ம எல்லாருக்கும் சூடு வச்சுட்டு ஓடி போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? ஏ சிங்கி, அவன் சூடு போட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்பவும் சொல்றேன், அந்த டொங்கரா தான் மாறு வேஷத்தை வந்து என் குப்பியை கடத்திட்டு போயிருக்கான். இந்த தடவை குப்பி கிடைச்ச உடனே நாள் நட்சத்திரம் பார்க்காம நல்ல நேரம் பார்க்காம குப்பை கழுத்துல நீ தாலியை கட்டுற. அப்படி இன்னொரு முறை அவளை தப்பிக்க விட்டனா உன்னை தலைவர்னு கூட பார்க்காம நானே உன்னை சுட்டு போடுவேன். இங்க பார்வில்ல, இந்த வாட்டி குப்பியை கண்டுபிடிச்சா அப்பவே கல்யாணம் தான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அதனாலதான் தாலியை இடுப்புலயே வச்சுட்டு தேடுங்க தேடுங்க எல்லாரும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மழை பெய்யுது, பூமி விளையுது, நாடு செழிக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னது பங்காளிங்க பரபரப்பா வரானுங்க? கருவாயனுக்கும் குப்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சா? இல்லையே, கருவாய தனியா வரான், குப்பிய காணுமே. ஏ டோங்கரா, என்ன டோங்கரா? என்ன பங்காளி, கல்யாணம் நல்ல முறையில் முடிஞ்சதா? ஆமா, குப்பி எங்க காணோம்? ஏண்டா டோங்கரா கிண்டலா பண்ற? குடுமிக்கார வேஷத்துல வந்து என் குப்பியை கடத்திட்டு போனது நீதானேடா? எங்கடா என் குப்பி? என்னது, குடுமிக்காரன் வேஷத்துல வந்து குப்பியை நான் கடத்திக்கிட்டு போனா? என்னடா சொல்றீங்க? ஏய் டோங்கரா நல்லாவே நடிக்கிறான். 4 சாத்து சாத்துங்களே. சொன்னா கேளுங்கடா. குப்பியை நான் கடத்தல விடுங்கடா. என்ன இந்த மாத்து மாத்துறானோ? குப்பியை நான் கடத்தல சொன்னா கேளுங்கடா. சத்தியமா சொல்றா, குப்பியை நான் கடத்தல, நம்புங்கடா. அப்படின்னா குடுமிக்கார வேஷத்துல வந்து குப்பியை கடத்த யாரா? என்னது, குடுமிக்காரன் வேஷத்துல வந்து குப்பியை கடத்தினாங்க? ஆமா, கல்யாணத்துல வந்து குப்பியை கடத்தினவன் தலையில தேங்காய் குடுமி மாதிரி குடுமி வச்சிருந்தான்.
ஆமா குடுமிக்காரன் கையில ஏதாவது வச்சிருந்தானா? மந்திர கோல் மாதிரி கையில ஏதாவது பிடிச்சிருந்தான்டா. அவனேதான், சந்தேகமே இல்ல. மண்டோரா தான் குப்பியை கடத்திருக்கணும். சரிப்பா, குப்பியை கடத்திருப்பான குடுமிக்காரன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. குப்பியை நானே மீட்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இப்ப போங்க. அதெல்லாம் முடியாது, குப்பியை இப்பயே ஒப்பட. டேய் சொன்னா கேளுடா, இந்த விவகாரமா வேற. சொன்னா உனக்கு புரியாது. குப்பியை நான் ஒப்படைக்கிறேன், போனா போ. நம்பலாமா? கண்டிப்பா நம்ப. இங்க பா டொங்கர, நீ குப்பிய மரியாதை ஒப்படைக்கல, நாங்கெல்லாம் தேடி வந்து உதப்போம். தெரியுமா? வாங்களே போலாம். போங்கடா. அவ்வளவுதான் நீ ஆக்குறது. ஏ மூசா, முன்பொரு முறை உனக்கு சக்தி போனப்ப நீ பாதாள காளிய போய் பாத்தீல, அதே மாதிரி இப்ப போய் பார்த்தா என்ன? இல்ல பக்ஷீஷ், எனக்கு சக்தி போனது நாம முன்னோர்களால. நான் பாதாள காளிய போய் பார்த்து எந்த பயனும் இல்ல. மண்டோரா ராணின்னு நினைச்சு குரத்தைய கடத்திட்டு போன விஷயத்த உடனடியா நம்ம மூசா கிட்ட சொல்லி ஆகணும். இல்லன்னா குரத்தி ராணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த அசிம்பத்து தான் குரத்தைய கொன்னாலும் கொன்னுடுவான். அந்த பாவம்லாம் ராணியை தான் வந்து சேரும். இப்ப உடனடியா மூசாவை கூப்பிடும். மூசாவா 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 மூசாவா. அப்பா எதுக்கு என்ன திடீர்னு கூப்பிடுறாரு? தெரியலையே மூசா, ஏதாவது ஆபத்தா இருக்குமோ? தெரியலையே. அப்படியே இருந்தாலும் சக்தியே இல்லாத என்னால அங்க எப்படி போக முடியும்? கவலைப்படாத, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நான் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவ? எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன். சரி, நல்லபடியா போயிட்டு வா. சரி மூசா. மூசாவா 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 ஜிலா, மூசாவா. என்ன பக்ஷீஸ், மூசாவை கூப்பிட்டா நீ வந்து நிக்கிற? மூசா ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்கான், அதான் நான் வந்திருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு. அப்படி என்ன முக்கியமான வேலையா போயிருக்கான்? அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா அது ரொம்ப முக்கியமான வேலை. நீ எதுக்காக மூசாவை கூப்பிட்ட அதை சொல்லு. அட சொல்லுப்பா, உனக்கு ஏதாவது ஆபத்தா இல்ல வேற யாருக்காவது பிரச்சனையா? இது அவசியம் அவங்ககிட்ட சொல்லிதான் ஆகணுமா? சரி சொல்லலன்னா உடனே நான் போறேன். சொல்றேன். ராணி குறத்தையா இருந்தப்ப அந்த மண்டோரை கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணாம ராணி மாதாஜி ஆனதுக்கு அப்புறம் ராணி சாயல்ல இருந்த குறத்திய அந்த மண்டோரை கடத்திட்டு போயிட்டான். அடப்பாவமே, அப்புறம் என்ன அப்புறம்? நான் என்னங்க கதையா சொல்லிட்டு இருக்கேன்? மண்டோரை கடத்திக்கிட்டு வந்தது பூதராணி இல்ல, சாதாரண குறத்தின்னு தெரிஞ்சா அந்த அசீம் அந்த குறத்தைய கொன்னாலும் கொன்னுடுவான். அதனால நீ சீக்கிரமா மூசா கிட்ட சொல்லி அந்த குறத்தைய காப்பாத்த சொல்லு. இதான விஷயம், நான் போய் சொல்லிடுறேன். பாவம், நம்மளால ஒரு குறத்தி உயிரை விட வேண்டியதில்ல. சீக்கிரமா சொல்லு போ. சரி வரேன். அப்பா, எப்படியோ மூசாவுக்கு தகவல் சொல்லியாச்சு, நிம்மதி. போன பக்ஷீஷையும் காணோம். அப்பா எதுக்கு அழைக்கிறாரு? அவருக்கு ஏதாவது ஆபத்தா? அவருக்கு தான் ஆபத்தா இல்ல வேற யாருக்காவது ஆபத்தா? ஒரு விவரமும் தெரியலையே. கடவுளே, என்னை ஏன் இப்படி வாட்டி வதைக்கிற? எனக்கு சக்தி இருக்கிறப்பதான் சோதிச்ச, எப்படியோ சமாளிச்சிட்டேன். இப்ப சக்தி இல்லாதப்பவும் சோதிச்சா நான் என்ன பண்ணுவேன்? எப்படி சமாளிப்பேன்? என்னாச்சு பக்ஷீஷ்? யாருக்கு என்ன ஆபத்து? அப்பா எதுக்காக கூப்பிட்டாரு? அது ஒண்ணுமில்ல மூசா, உங்க அம்மா மாதாஜியா மாறினது தெரியாத அந்த மடைய மண்டோரா இன்னும் குறத்தியா தான் இருக்காங்கன்னு நம்பி குறவர் கூட்டத்தை தேடி வந்திருக்கான். அப்புறம் அவங்க உங்க அம்மா சாயல்ல ஒரு குறை பொண்ணு இருக்க போய் அது உங்க அம்மா நெஞ்சு பிடிச்சிட்டு போயிட்டான். அந்த பொண்ணை தேடி வந்த அந்த குறவர் கூட்டம் இத உங்க அப்பா கிட்ட சொல்ல போய் உங்க அப்பா அந்த பொண்ணை மீட்கத்தான் உன்னை கூப்பிட்டிருக்காரு. அவ்வளவுதான் விஷயம். எப்படி இருந்தாலும் அம்மாவுக்காக இதுல சம்பந்தமே இல்லாத ஒரு குறவர் பொண்ணு மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சே. அந்த மண்டோரா கொண்டு போனது நம்ம அம்மா இல்லைன்னு தெரிஞ்சா அசீம் அந்த பொண்ணை கொண்டுட்டா என்ன பண்றது பக்ஷீஷ்? ஆமா மூசா,
உங்க அப்பாவும் இப்படி நினைச்சுதான் அந்த பொண்ணை காப்பாத்த அழைச்சிருக்காரு. கண்டிப்பா காப்பாத்தணும் பக்ஷீஷ். எப்படி காப்பாத்த போற மூசா? உன்கிட்ட தான் சக்தி இல்லையே. இருந்தாலும் ஏதாவது பண்ணி அவங்கள காப்பாத்தியே தீரணும். இப்படி பண்ணா எப்படி? எப்படி? நான் ஒரு ஒலியா மாதிரி உன்னோட உடம்புக்குள்ள புகுந்துக்கிறேன். அப்ப என்னோட சகல சக்திகளும் உனக்கு வந்துரும் இல்லையா? அப்புறம் நீ போய் அந்த பொண்ணை காப்பாத்து. நல்ல யோசனை பக்ஷீஷ். சீக்கிரமா செய். இதோ யாசீம் வரண்டா.